ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் கொட்டை வந்து எப்படி செய்யுது, பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் போட்டு நல்லா வந்து காயட்டும். ஸோ இது வந்து நல்லா காஞ்சி பிறகு கடுகு சேர்க்கும், கடலைப்பருப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டுருக்கோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுருக்கோம். டொமாட்டோ வந்து போட்டுக்கோங்க. ஸோ டொமாட்டோ போட்டு நல்லா வந்து வதக்கிட்டுருக்கோங்க. ஸோ கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க. ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணலாம். போட்டு நல்லா வந்து வதக்கணும். ஸோ போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசம் போடுற வரைக்கும் நல்லா வதக்கும். மிளகா பொடி வந்து போடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து வறுத்து விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 4 to 5 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து வெந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ லைட்டாக வந்து சூடாகட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து கொதி வைக்கலாம். ஒன்று கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம வந்து கடல மாவு, அரிசி மாவு பக்கோடா வந்து பண்ண போகிறோம். கடல மாவு வந்து 2 கப்ஸ்னா அரிசி மாவு வந்து 1 கப் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கொஞ்சமாக வந்து ஒரு பச்சை மிளகா அளவுக்கு வந்து போடுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் நீளமாக கட் பண்ணிடுறேன். வெங்காயம் போடலாம். கொஞ்சம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம் டேஸ்ட்டுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓமம் வந்து போடுறோம். டேஸ்ட்டுக்காக சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து விடக்கூடாது. தண்ணி விடாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீளமாக இருக்கட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக விட்டோம்னா டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா ஆல்ரெடி வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ நல்லா வந்து இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் பத்தில் நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கினேன். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக வந்து போட்டுக்கலாம். ஜாஸ்தி வந்து தண்ணி போட்டுக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது. ஸோ சூப்பராக வந்து ரெடி. இப்படி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பேஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து போனால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கோடா போட்டுறதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் பொறுத்து கொஞ்சம் ஓடின பெருக்கு போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வந்து காயணும். காஞ்சி பெருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆயில் வந்து நம்மளுக்கு வந்து காஞ்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸோ இப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி வந்து பக்கோடா வந்து விட்டு கை கொடுக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்படி போட்டுட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நல்லா வந்து பாயில் ஆகட்டும். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பாயில் ஆகிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கலக்கிட்டு இருக்கணும். சூப்பராக வந்து பக்கோடா வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் டபுள் பாயிலெல்லாம் பண்ண தேவையில்ல. சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பராக வந்து இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் வந்து கிடைக்கும். இது வந்து நல்லா வந்து பாயில் ஆகிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டீல் பவுலில் வந்து போட்டுக்கோங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து ஊறாது. இஞ்சி
நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து எம்மியாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது, டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.